தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருக்கிறதுனால வீடியோ போடுறதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஆனாலும் கூட நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சு, அதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசியே ஆகணும். தமிழ்நாடு டிஎன்ஏ வெர்சஸ் என்டிஏ அப்படின்றதுதான் அந்த ஒட்டுமொத்த பேச்சினுடைய சாரம். தமிழ்நாட்டுக்கென்று தனியாக ஒரு டிஎன்ஏ இருக்குமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எப்படி மாறுபடுகிறது, அல்லது தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன, அதற்கு எதிராக என்டிஏ எப்படி செயல்படுகிறது, சட்டமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு கூட நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை எவ்வளவு வேகமாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, அதை பற்றிய ஆபத்துகளை அந்த மக்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காகவும் பழனிசாமி அவர்கள் அவருக்கு தன்னை நிலை மறந்து என்டிஏ கூட இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் முரட்டு அடிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையுமே மிக தடித்தனமாக என்ன பேசுறோன்றது தெரியாமலா இல்ல தெரிஞ்சான்னு தெரியல, அந்த அளவிற்கு ஒரு அறிவீனத்தின் உச்சமாக பேச தொடங்கி இருக்கிறார். அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஃபியூஸ் போன பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தரம் தாழ்ந்த பேச்சுகளை எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கி இருக்கிறார். இது எல்லாமே தேர்தல் களத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காங்க. போகக்கூடிய இடங்களில் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பு. அதிலும் என்ன அப்படின்னு கேட்டா, இளம் பெண்கள் எல்லாருமே இந்த நடிகர் பின்னாடிதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எல்லோரும் முன்வைக்கிறாங்க. ஒரு கட்டமைப்பை கட்ட நினைக்கிறார்கள். ஆனா அதுல உடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சியால், திராவிட மாடலால், திராவிடர் இயக்கத்தால் பலன் பெற்ற பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் உண்மையாகவே சுயமரியாதை உணர்வோடு, பகுத்தறிவு உணர்வோடு இவர்களால் தான் நாம் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்ற நன்றி பெருக்கோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறார்கள். வழிநெடுக அவர்கள் தரக்கூடிய வரவேற்பு, நாம தான் வரோம், நம்ம தானே வரோம், கவலைப்படாதீங்க என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எல்லாருமே நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கிறது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் பிரச்சாரம் ஒரு இடத்திலுமே அந்த அளவிற்கு வீரியமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவராக அவருடைய பேச்சுகள் எல்லாமே ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவை தாண்டி இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர்கள் அந்த கட்சி நலனுக்காக பேசக்கூடியவர்களாக தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திருப்போம். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உள்ளடக்கிய ஒரு பேச்சாக, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களை ஒரு பேச்சாக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பற்றிய தன்னுடைய எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வெற்றி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லி அனைவரையும் அரவணைக்கக்கூடிய அந்த போக்கை முதலமைச்சருடைய பேச்சுகள் எல்லாமே நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் தான் நேற்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள், சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் எல்லாரையும் அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி. அந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை தொட்டு பேசி இருக்கிறார். நிச்சயமாக அது நம்ம எல்லாருமே ஒரு தடவை திரும்ப அந்த பேச்சை கேளுங்க. அதுதான் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய மைய பொருள், மைய கரு. தமிழ்நாடு டிஎன்ஏ வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு டிஎன்ஏ அப்படின்னா என்னன்னு கேட்டா, அது ரொம்ப அசால்ட்டாக சிஎம் விவரிக்கிறார். நம்ம எந்த அளவிற்கு ஒரு மேடை பேச்சுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி தமிழ்நாடுதான் என்ன அப்படின்னு புரிய வைக்கிறத விட, தமிழ்நாடு எப்படி அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு முதலமைச்சர் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்காரவங்க ரொம்ப அன்பானவங்க, பாசமா இருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்டா, கறிதோசையை சாப்பிட்டுட்டு, பரோட்டாவை சாப்பிட்டுட்டு, சூட்டுக்கு இதமாக, சில்லுன்னு வெயிலுக்கு இதமா ஒரு ஜெகர்தண்டாவை குடிச்சுக்கிட்டு காலார அப்படியே நடந்து போயிட்டு தெப்பக்குளத்தை பார்த்துட்டு, நடக்கக்கூடிய கோவில் திருவிழாவை பார்த்துட்டு அமைதியா இருக்கக்கூடியவங்க. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ. இப்ப ஹிந்துக்கள் ஹிந்து பண்டிகைகளுக்கு கோவிலுக்கு போவாங்க, திருவிழாக்களுக்கு போவாங்க. இது எப்படி தமிழ்நாடு டிஎன்ஏவானா அதுதான் இல்ல. ஹிந்துக்கள் போகிறப்ப கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அந்த மக்களுக்கு வெயிலை தணிக்கக்கூடிய அளவுல, சூட்டை தணிக்கக்கூடிய அளவுல நீர்மோர் கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி வழிநெடுக அந்த திருவிழா நடைபெறுவதற்கு இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதே போலதான் திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து மீண்டும் ஒரு அயோத்தியாவாக திருப்பரங்குன்றத்தை மாத்துவோன்னு பிஜேபி பேசுறப்ப அதை எதிர்த்து நின்ற முதலமைச்சராக, ஒரு ஆகச்சிறந்த மனிதராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். ஆனா அந்த கிரெடிட்டை கூட தான் எடுத்துக்கொள்ளாமல், நம்முடைய ஆட்சி அதை தடுத்து நிறுத்தியது அப்படின்னு சொல்லாம, மதுரை மக்களே வர இருந்த மிகப்பெரிய சதியை முறியடித்து தமிழ்நாட்டில் அவர்களுடைய காவி கூட்டத்துக்கு இடமில்லைன்னு சொன்ன உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன்னு மக்களை பெருமைப்படுத்துகிறார். அதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாரு. அதற்கடுத்து அவர் சொன்ன மிக முக்கியமான செய்தி,
வளர்ச்சியை கெடுக்கக்கூடியது ஆரிய மாடல், அதுதான் என்டிஏ. மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியது ஆரிய மாடல், அதுதான் என்டிஏ. அதே போல மக்களுக்குள் இருக்கக்கூடிய சமத்துவத்தை பிளவுபடுத்தி பிளவுவாதத்தை பேசக்கூடியதுதான் ஆரிய மாடல், அதுதான் என்டிஏ. அதற்கு அடுத்து முக்கியமானது, மதுரையை மற்றும் ஒரு மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது தான் ஆரிய மாடல், என்டிஏ மாடல். அதற்கு நேர் எதிராக செயல்பட்டு அவருடைய மிகப்பெரிய சதியை முறியடித்ததுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. உங்களுக்கு நான் ஒரு படம் அட்டாச் பண்றேன் பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழாக்களின் போது அந்த தேரை பார்க்கறதுக்காக மக்கள் உயர்ந்த இடங்களில் நின்று பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல தந்தை பெரியாருடைய சிலை மீது ஒரு தந்தை நின்று அவங்க குழந்தைய அவர் தோள் மேல நிக்க வச்சு அதை காட்டுவாரு. இந்த ஒரு படம் போதும் தமிழ்நாடு எத்தகைய அளவிலே ஒரு மதச்சார்பற்ற தன்மையை பேசக்கூடியது, கடவுள் இல்லைன்னு தன்னுடைய வாழ்நாளில் சொல்லி பிரச்சாரம் செய்து நாத்திகர் அப்படின்றத பிரகடனப்படுத்தி தமிழ் சமூகத்தினுடைய சமத்துவத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவரை பாத்தீங்களா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவரா நமக்கான தலைவர்னு ஒரு திரிபுவாதத்தை எதிர்ப்பை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தலைவர் என் தோல்ல ஏறி நின்று சமூகத்தை பாருடான்னு சொன்னாருன்றதுக்கான சாட்சி தான் அந்த படம். அதே போல இன்னொரு படம், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய திராவிடர் கழகத்தின் மாவட்ட கழக தலைவர் ஐயா முருகானந்தம் அவர்கள் மதுரையில அவங்களுடைய கடை, அதுக்கு மேல இந்த திராவிடர் கழக நிகழ்ச்சிகள், பகுத்தறிவு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு ஷெட்டு போட்டு ஒரு இடத்த செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க சேர் போட்டு அந்த 4 பக்கமும் அதை அடைச்சு அங்க நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் அந்த இடத்த நம்ம பார்த்தோம்னாலே சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே தந்தை பெரியாருடைய, அன்னை மணியம்மையாருடைய, திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர்களுடைய வாசகங்கள், முற்போக்கு வாசகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இதுதான் அந்த பிளக்ஸை வச்சுதான் வெயில் தெரியாம இருக்க அந்த கட்டடத்தை ஃபுல்லா மூடி இருப்பாங்க. இந்த திருவிழால மக்கள் எல்லாரும் மேல ஏறி ஒரு உயர்ந்த கட்டடத்து மேல ஏறுறப்ப இந்த பெரியார் படிப்பகத்துக்குள்ள வராங்க. அவங்க ஏறி நின்று பாக்குறப்ப விஷன் நல்லா தெரியும், அவங்களுக்கு அந்த நல்லா தெரியணும்ன்றதுக்காக இந்த எல்லா பிளக்ஸையும் எடுத்து அவங்களுக்கு பார்வைக்காக கொடுத்துட்டு மீண்டும் எடுத்து கட்டி இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு திராவிடர் கழகம், கருப்பு சட்டை, அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, ஹிந்து விரோதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஹிந்துக்களுடைய விரோதிகள் கிடையாதுப்பா, ஹிந்துத்துவாவினுடைய விரோதிகள். ஹிந்து மதம் என்ற பெயரால் நீ மனுஷனை அடிமைப்படுத்துறப்ப ஏன்டா என் அண்ணனையும் தம்பியும் அடிமைப்படுத்துறேன்னு கேட்கிற இயக்கம். ஹிந்து மதம் என்ற பெயரால் நீ கல்வியை மறுத்தன்னா ஏன்டா நான் படிக்க கூடாதுன்னு கேட்கிற இடம். ஹிந்து மதம்ன்ற பெயர்ல கோவிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னா ஏன் நானும் ஹிந்து நீயும் ஹிந்து, நீ எதுக்கு அங்க மணியாற்ற, நாங்க ஏன் வரக்கூடாதுன்னு கேட்கிற இயக்கம் தான் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் திருப்பரங்குன்றத்தினுடைய மக்கள் கூட அங்கே ஏறி நின்று அந்த தேர் திருவிழாவை பார்க்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. இந்த மதுரையில் தான் ப்ராஜெக்ட் திருப்பரங்குன்றம்னு RSS கையில் எடுக்குது. அதுக்கு ராமர் சீனிவாசன் ஒருத்தர் பக்தர், அவர் செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே நம்மளே பேசியிருக்கோம். அந்த பக்தர் அவரை முன்னாடி நிறுத்தி இவ்வளவு பெரிய சேட்டைகளை எல்லாம் செய்ய துணிந்த போதுதான் அதை எதிர்த்து களம் கண்டவர்கள் திருப்பரங்குன்ற மக்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்களும் சேர்ந்து நின்று திருப்பரங்குன்றம் எங்களுக்கான மலை, அந்த பக்கம் தர்கா இருக்கும், இந்த பக்கம் திருப்பரங்குன்ற மலை இருக்கும், நாங்க சண்டை சச்சரவு இல்லாம இருப்போம், சங்கிக்கு இடம் இல்ல, உனக்கு இடம் இல்ல, என்டிஏன்ற பேரை சொல்லிட்டு வர உங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. அப்ப இன்னொன்னு இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சிக்கானது தமிழ்நாட்டின் டிஎன்ஏ. என்ன வளர்ச்சிக்கானது? முதலமைச்சர் பேசுகிறார் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் செய்திருக்கக்கூடிய வரலாற்று சாதனைகளை நாம் பேசி ஆகணும். என்னன்னு கேட்டா, அதில் வெற்றி பெற்ற ஒரு அண்ணன் அவினாஷ் அப்படின்ற தோழர் சொல்றாரு, நான் இங்க படிச்சு இன்னைக்கு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற்றுட்டேன். இதே தனியா அந்த திறன் பயிற்சி தேர்வுகள் எல்லாம் நான் எழுதணும், கிளாஸுக்கு போகணும்னா 1 லட்சம் செலவாகும். ஆனா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தால் இது சாத்தியமாக இருக்கிறது. இன்னொரு மாற்றுத்திறனாளி சகோதரர் வங்கியில் உதவி மேலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதற்கு நான் பயிற்சி பெற்ற இடம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என் கனவுகளுக்கு கை கொடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். முதலமைச்சர் பெருமையாக சொல்லுகிறார், நம்முடைய அந்த 5 ஆண்டுகளினுடைய சாதனையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கட்டி அமைத்து அதில் படித்த மாணவர்கள் 24 பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்ப நடந்து கொண்டிருப்பது ஒரு கல்வி புரட்சி, ஒரு வரலாற்று புரட்சி. தலைகீழான மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு இந்த 5 ஆண்டுகளில் சென்றிருக்கிறது. அதற்கான ஆதாரம் தான் மதுரையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். நூலகங்களை கட்டி அதையெல்லாம் அறிவு சாலைகளாக மாற்றி, வாங்க படிங்க, தேர்ச்சி பெறுங்க, உங்கள் தலைமுறையை மாற்றுங்கள்னு சொல்லுவதற்கான அடையாளமாக இருப்பது திராவிட மாடல். அதற்கு நேர் எதிராக ஆரிய மாடலை பேசி
திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை தூண்ட நினைத்தது ஆரிய மாடல். இந்த திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. அறிவுக்கானது, அமைதிக்கானது, வளர்ச்சிக்கானது, கலவரத்திற்கானதுதான் ஆரிய மாடல் என்டிஏ. அதுதான் தமிழ்நாடு டிஎன்ஏ வெர்சஸ் என்டிஏ என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார். இதை மூளை முடுக்கெல்லாம் நம்ம போய் பேசணும். வளர்ச்சி தேவையா, கலவரம் தேவையா? பிரச்சாரங்களில் கூட கலவர நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தில் FCRA திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த FCRA என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட் இருக்குல்ல, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபண்ட் எல்லாம் நிறுத்துவதற்கான, முடக்குவதற்கான முயற்சி. அப்படியே ஃபண்ட் வந்து இங்க ஒரு கட்டடங்கள் எழும்பி இருக்குன்னா ஒரு அத்தாரிட்டியை நியமிப்பாங்களாம். யாரு? ஒன்றிய அரசு. அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாருன்னா செக் பண்ணுவாராம். கணக்குல வரலன்னு சொன்னா அந்த இடத்தை அரசு எடுத்துக்கொள்ளுமா, அந்த கட்டடத்தை அரசு எடுத்துக்கொள்ளுமா. நீதிமன்றத்துக்கு அங்க வேலை இல்ல, நீதிபதிகளுக்கு வேலை இல்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு வேலை இல்ல, எதுவுக்குமே வேலை இல்லை. இப்ப நீங்க கிறிஸ்தவ நிறுவனங்களை நோக்கிதான் இத்தகைய கொடும் சட்டத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்லி முதல் குரலாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் குரல் எழுப்பினார். இது எப்ப நடந்தது? தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவே கூட கிறிஸ்தவ மக்களை பற்றி, சிறுபான்மையினர் மக்கள் நலன் பற்றி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு சட்ட திருத்தம் வர்றது தெரியுமா? இல்ல வர்றது தெரிஞ்சாலும் மோடியை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இருக்கா? அப்படி ஒருவேளை துணிச்சல் வந்தாலும் வெளிப்படையாக கேள்வி கேட்பாரா? இது எல்லாவற்றையும் செய்ய முடியாத திராணியற்ற ஒருவர் தான் ஃபியூஸ் போன பழனிசாமி. ஏன் இவ்வளவு பெரிய சொல்லணுமான்னு கேட்டா, இல்லத்தரசிகளுக்காக கொடுக்கக்கூடிய அந்த 8000 ரூபாய் கூப்பன் தான் அவங்களை இப்படி மாத்தி வச்சிருக்குன்னு முதல்வர் சொல்றாரு. இந்த திட்டங்கள், தேர்தல் அறிக்கை எல்லாம் இவங்களுக்கு ஒரு மரண அடியாக இருக்கிறது. நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்காங்களே. இவர்களுடைய வெற்றி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு ஒரு பிறழ்வு ஏற்பட்டவரை போல எடப்பாடி பழனிசாமி வந்து கலைஞரை பற்றி பேசுகிறார், முதல்வரை பற்றி பேசுகிறார். கலைஞரை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கோ 1% கூட தகுதியற்ற ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. எனவே அதுக்குள்ள நான் போகல. இன்றைக்கு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய்க்கு பெயர் பயம், அச்சம். இவ்வளவு பெரிய படுதோல்வியை சந்திக்க போகிறோமே, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்றது 11 தோல்வியாக மாறப்போகிறதே அப்படின்ற அச்சத்தில் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் எது வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். நமக்கு தேவை வளர்ச்சிக்கான மாடல் தானே தவிர கலவரத்துக்கான என்டிஏ மாடல் கிடையாது. பிஜேபி முகத்தோடு எடப்பாடி வந்தாலும் சரி, அவங்க தாத்தாவே வந்தாலும் சரி, தோற்கடிப்போம் என்ற உறுதியோடு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்வோம், வெல்வோம் ஒன்றாக என்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் அந்த முழக்கத்தை சாத்தியப்படுத்துவோம். நன்றி.